Phoebe Grace, thank you for your wonderful good comments. நவீன் என்னுடைய கிளையண்ட் நல்ல கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நவீன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, விட்டமின் டி நீங்கள் சாப்பிட சொன்னீங்க, நான் சாப்பிட்றேன், அதனால என்னுடைய தேவைகளில் இருந்து மாத்திரை ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ், என்னுடைய மன வியாதிகளுக்கான அப்சஷனுக்கான டேப்லெட்டை நான் நிப்பாட்டி வைக்க முடியுது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, டாக்டர் நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், அதனால் மாத்திரை மற்ற ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸில் இருந்து நான் தப்பித்து இது ஓவர் த கவுண்டர் சப்ளிமெண்ட்ஸ்னாலே நான் நல்லா ஆயிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நானுமே அதை ஃபீல் பண்ணுறேன். 50% நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபுட்டில் சாப்பிட முடியாது. ஃபுட்டு பேலன்ஸ்டு ஃபுட்டு, ஒரு வயசுக்கு மேலே வயிறு சுருக்கமாக இருந்தால் தான் நல்லது. ஆனால் சத்துக்கள் கிடைக்க வேண்டும், சத்துக்கள் கிடைப்பது குறையக்கூடாது. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நல்லா நான் சாப்பிட்றதுனால, சப்ளிமெண்ட்ஸை நல்லா கரெக்டாக சாப்பிட்றதுனால நான் நல்லா இருக்கிறேன், என் மாத்திரைகளெல்லாம் நிப்பாட்டிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன் டாக்டர்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க? ஏன் டாக்டர்ஸ் விட்டமின் டி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், மெக்னீஷியம், ஒமேகா 3, மெலட்டோனின் இப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? இது ஒரு $1 மில்லியன் குவெஸ்டன். நீங்கள் ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும். அதாவது மெடிசின் எல்லாற்றையும் போல மருத்துவமும் கமர்ஷியலைஸ் ஆகிவிட்டது. நான் தியாகம் பண்ணுறேன், நான் தியாகத்துக்காக நான் வேலை பார்க்குறேன், என்னையே வெறுத்து எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என் பணி எல்லாத்துக்கும் உதவி செய்து கிடப்பதே, அப்படி எந்த டாக்டரும் இருக்க முடியாது. அந்த டாக்டர் அப்போ ஃப்ளரிஷ் பண்ண மாட்டாங்க, அவங்க சுருங்கி விடுவார்கள். ஸோ கமர்ஷியலைஸ் ஆங்கிள், ஃபீஸ் வாங்குகிற ஆங்கிள், அந்த நல்ல மாத்திரைகளை தேடி பிடித்து அதை விற்கிற அந்த கம்பெனிகள் வேண்டும். ஆனாலும் பேசிக்காக நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், சில விஷயத்தை பேட்டன்ட் ரைட், காப்பு உரிமை, பெரிய பெரிய மெடிக்கல் கம்பெனிஸ் இருக்குது, மல்டி நேஷ்னல்ஸ் இருக்குது, ரிசர்ச்க்கு நிறைய செலவழிப்பாங்க. ஒருத்தர் ஒரு சின்னதாக ஒரு புதுசாக கண்டுபிடிக்காரா, அவருக்கு ஒரு பெரிய லேப் செட்டப் பண்ணி பணத்தை நிறையா கொடுத்து, நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு எத்தனை பேர்னாலும் பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எத்தனையோ நீங்கள் அனிமல்ஸை எடுங்க, ஹியூமன் வாலண்டியர்ஸை வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பணம் கொடுங்க, இப்படி சொல்லி அவங்களை ரிசர்ச்சில் ஊக்குவித்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு காப்பு உரிமை, பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிடுவாங்க. அப்படின்னா அந்த மருந்துகளை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு தனி பேர் வைத்து ஃபார்மகாலஜிக்கல் நேம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே பிராண்ட் நேம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ பிராண்ட் நேம் வைத்து அந்த மாத்திரையை டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நல்ல வேளை இப்போ கான்செப்ட் மாறிடுச்சு, பிராண்ட் நேம் தான் முன்னால் பெருசாக இருக்கும், ஹோமோகாலஜிக்கல் நேம் கீழே குட்டியாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பெருசாக போடுங்க, சின்னதாக உங்கள் பிராண்டு பேரை கம்மியாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் குட். ஆனாலும் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் எல்லாம் பேட்டன்ட் ட்ரக்ஸ், காப்பு உரிமை பெற்ற மாத்திரைகள் டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குது. டாக்டர்ஸ் பிஸி தான், அவங்க வேலையை பார்த்து முடித்தா அதுக்கப்புறம் பொண்டாட்டியோட, பிள்ளைகளோட, பேர பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த டாக்டர்ஸ் நல்லா இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு கண்டினியூஸ் லேர்னிங், கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் வேணும். ஏன்னா நேற்று கண்டுபிடிச்சது இன்றைக்கி தப்பும்பாங்க. ஐயா எங்களுக்கு இந்த ஊசியில், தடுப்பூசியில் ஒரு பிரச்சனை கிடையாதும்பாங்க. அப்புறம் தடுப்பூசி போட்ட உடனே இப்படியெல்லாம் பிரச்சனை வரலாம் அப்படிம்பாங்க. ஸோ நாலெட்ஜ் மாறிக்கிட்டே இருக்கும், இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அன்றைக்கி நாங்கள் சொன்னது தான் கரெக்ட் கிடையவே கிடையாது, நான் சொன்னது தான் தவறு, நீங்கள் அவங்க சொல்கிறது மாறும், அதுதான் நல்லது. ஃப்ளெக்சிபிள் மைண்டு தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த பேட்டன்ட் மாத்திரைகள் தான் டாக்டர்ஸுக்கு ப்ரமோட் பண்ணப்படும். டாக்டர்ஸ் மேகசினில் அவங்க படிக்கிற இதில் யார் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நல்லா டை கட்டி ஒரு பேக் தூக்கிட்டு வருவாங்கள்ல, இவங்க எல்லாமே கம்பெனியினால் டாக்டர்ஸ்க்கு இதை சொல்லி கொடுப்பதற்காக பணியில் அமர்த்தப்பட்டவர்கள். அவங்க என்ன செய்வாங்க, டாக்டர்ஸ்ட்டை பார்த்து இப்படி பண்ணோம், இவ்வளோ ரிசர்ச் பண்ணோம், இது பண்ணோம் அப்படின்ட்டு காப்புரிமை பெற்ற மாத்திரைகளை ப்ரமோட் பண்ணுவாங்க.
இந்த விட்டமின்ஸ் அண்ட் காப்புரிமை பெற முடியாது. விட்டமின் டிக்கு காப்புரிமை யாராவது பெற முடியுமா? இல்லை. அதனால டாக்டர்ஸ் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த மெடிக்கல் ரெப்பும் ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்து இந்த விட்டமின் டியை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டார்கள். ஏன்னா விட்டமின் டி நேச்சுரல் விஷயங்களுக்கு காப்புரிமை பெற முடியாது. உங்கள் பி காம்ப்ளெக்ஸுக்கு காப்புரிமை பெற முடியாது. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த காப்புரிமை பெற்ற மாத்திரைகளையே டாக்டர்ஸ் ப்ரமோட் பண்ணுறாங்களே, ஏன் இந்த காப்புரிமை பெறாத விட்டமின் டியை, விட்டமின்ஸை பாதி வியாதி குணமாயிருமே, இதை ஏன் டாக்டர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எஸ், கேன்சர் சுகர்னால் வரும். என்னுடைய மகள் கேன்சர்னால் இறந்து போனாள். கடைசி வரைக்கும் அவளால் அந்த வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சுகர் ஆசையை மட்டும், கிரேவிங்கை மட்டும் நிப்பாட்ட முடியலை. அப்போ ஒருத்தர் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், ஸ்டேஜ் 4 இருந்து அவர் சரி பண்ணி வந்துட்டார். அவர் சொல்கிறார், எத்தனையோ ஆங்காலஜிஸ்ட், ஹேய் சாப்பாடை குறைப்பா, சுகரை சாப்பிடாதப்பா, உன் கேன்சர் பாதி சரியாக போகும்ப்பா. ஏன் சொல்லலை? நானே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி கீமோதெரப்பி போட்டு வருவேன், வாந்தி வரும், மயக்க வரும், அதோடு நான் பட்டினி கிடப்பேன். ஸ்டேஜ் 4 மீண்டு விட்டேன். ஸ்டேஜ் 1 இருந்த என் மகளால் மீள முடியவில்லை. இந்த சுகர் அடிக்ஷன் டாக்டர்ஸ் சொன்னதை தான் கேட்பேன். என்னுடைய டாக்டர்ஸ், என்னுடைய ஆங்காலஜிஸ்ட் சொல்லவில்லை. ஒருத்தர் கூட நீ சாப்பிட்ற அந்த சர்க்கரை பொங்கல் தவறு ஒருத்தரும் சொல்லலை. அதே மாதிரி தான் நிறையா டாக்டர்ஸுடைய லெவலை பார்க்கேன். நிறையா டாக்டர்ஸ் எனக்கு கிளையன்ட்ஸ், ஜஸ்ட் உங்கள் விட்டமின் டியை செக் பண்ணுங்கள், எனக்கு அப்படியே இருக்குது, இப்படி இருக்குது, அப்சஷன் வருது, டிப்ரெஷன் வருது, ஆங்ஸைட்டி வருது, என்ன செய்ய டாக்டர்? உங்கள் விட்டமின் டி லெவலை செக் பண்ணுங்கள். நான் சேலஞ்சு பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். 3 இருக்கும். யாருக்கு? டாக்டர்ஸ்க்கு. ஹீமோக்ளோபின் குறையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அயன் சாப்பிட்றாங்க, இது சாப்பிட்றாங்க. ஆனால் மூளை தெளிவாக இருக்க இந்த விட்டமின் டி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டேப்லெட், ஈஸி, ஒரு வாரத்துக்கு 60,000 இது கிடைக்கும். 60,000 K 6 அப்படின்ட்டு கிடைக்கும். 60 K 60,000 கிடைக்கும். லோடிங் டோஸ் ஒரு மாதத்துக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா, வாரத்துக்கு 1 சாப்பிட்டா போதும். இல்லை டெய்லி 4 நாள் சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஈஸி. ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. டாக்டர்ஸ்க்கே புரியலைல்ல, டாக்டர்ஸ்க்கே தெரியலைல்ல. அறிவு தெருவில் தான் கொட்டி கிடக்குது, நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பி காம்ப்ளெக்ஸ், இந்த விஷயங்கள், இந்த பேசிக் சத்துகள் இருந்துட்டானாலே மூளை திறம்பட செயல்படும்.